கிடைத்துள்ள ஆண்மை செய்தி. கர்நாடகாவின் 3 தொகுதிகளில் தலா ஒரு தொகுதியில் காங்கிரஸ் பாஜக முன்னிலை வகித்து வருகிறது. கூடுதல் நிலவர விவரங்களை செய்தியாளர் காவியாவிடம் கேட்கலாம். வணக்கம் காவியா, நிலவரம் குறித்த விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. தற்போது இன்று வயநாடு உள்ளிட்ட மக்களவை இடைத்தேர்தல் நடைபெற்று வரும் வேளையில் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்டிலும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் 14 மாநிலங்களில் 48 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் என்பதும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கர்நாடகாவின் மொத்தமுள்ள 3 இடைத்தேர்தல் தொகுதிகளில் தலா ஒரு தொகுதிகளில் அதாவது ஒரு தொகுதியில் காங்கிரசும் ஒரு தொகுதியில் பாஜகவும் முன்னிலை வகித்து வருகிறது. கேரளாவை பொறுத்தவரை செலக்காராவில் சிபிஎம் கட்சியும் பாலக்காடு தொகுதியில் காங்கிரசும் தொடர்ந்து முன்னிலை வைத்து வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் 9 தொகுதிகளில் பாஜக 3லும் சமாஜ்வாதி கட்சி 2 தொகுதிகளிலும் முன்னிலை வைத்து வருகிறது. பஞ்சாபில் மொத்தமுள்ள 4 சட்டப்பேரவை இடைத்தேர்தல் தொகுதிகளில் 3 தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி முன்னிலை வைத்து வருகிறது. இது தவிர உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை காசியாபாத், கர்ஹால், காட்ஹேரி, குந்தர்கி உள்ளிட்ட தொடர்ந்து 10 சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு என்னும் பணியானது தொடர்ந்து அங்கு நடைபெற்று வருகிறது. அசாமை பொறுத்தவரை சிட்லி, சமகுரி, தோலாய் மற்றும் போகாலி உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் அங்கு நடைபெற்று வருகிறது. பீகாரை பொறுத்தவரை பெலாகஞ்ச் தொகுதியில் ஜேடியு கட்சியும், இமாகஞ்ச் தொகுதியில் ஆர்ஜேடி கட்சியும், ராம்கர், டராரி உள்ளிட்ட பகுதிகளில் பாஜகவும் முன்னிலை வைத்து வருகிறது. தொடர்ந்து இதே போன்று குஜராத்தில் வாவ் என்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல் தொகுதியில் அங்கு பாஜகவானது முன்னிலை வைத்து வருகிறது. மகாராஷ்டிராவில் புத்னி தொகுதியில் காங்கிரசும், விஜய்புரா தொகுதியில் பாஜகவும் தற்போது முன்னிலை வைத்து வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று ராஜஸ்தானை பொறுத்தவரை சோர்சாய், தௌசா மற்றும் ஜூஜன்ஹூ உள்ளிட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னிலை வைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை மொத்தமுள்ள 6 தொகுதிகளில் அங்கு 4 தொகுதிகளில் ஆளும் டிஎம்சி கட்சியானது முன்னிலை வைத்து வருகிறது. இதே போன்று சண்டிகர் மற்றும் உத்தரகண்ட் மாநிலங்களிலும் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணியானது விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது. இந்த 14 மாநில 48 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல்களுக்கான முடிவுகள் என்பது இன்னும் சில மணி நேரத்தில் இறுதியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி காவியா.